ஜூன் 4ஆம் தேதி காலையில 11 மணிக்கு அந்த பேச்சு முடிஞ்சிடும். உறுதியாக இந்த முறை நமக்கு தெரியும் 10 சீட்டை தாண்டி தெலுங்கானா மிக கடுமையாக 10 சீட்டை தாண்டி நாம் அது மட்டும் இல்ல வாக்கு சதவீதத்தில் நம்பர் 1 பார்ட்டியா மாறும் தெலுங்கானா. கர்நாடகா 28. கர்நாடகா எப்பவுமே தேர்தலுக்கு முன்னாடி எல்லாரும் புலம்பிட்டு இருப்பாங்க. ஏன்னா கர்நாடகாவை பொறுத்தவரை லோக்சபாவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அசம்பிளி நடக்கும். 2013 காங்கிரஸ் பெரும்பாலும், 2014 நாம ஸ்வீப், 2018 குமாரசாமி அவர்கள் காங்கிரஸ் ஆட்சி, 2019 நாம ஸ்வீப், 2023 மறுபடியும் காங்கிரஸ் பெரும்பான்மை. அதனால கர்நாடகாவில் எப்பொழுதுமே காங்கிரஸ் ஒரு கனவு உலகத்தில் வாழ்வாங்க. இந்த முறை கர்நாடகா 28 ஸ்வீப் ஆவதற்கான எல்லா வாய்ப்புகளும் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அதை தாண்டி ஆந்திரா 25 லோக்சபா எம்பிக்கள் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம். நாம் 6 இடத்துல ஜனசேனா, தெலுங்கு தேசம் பார்ட்டி 3 கட்சிகள் இணைந்த கை கூட்டணியாக போட்டியிடுகிறோம். பாரதிய ஜனதா கட்சிக்கு போன்ற முறை பாராளுமன்ற உறுப்பினர்கள் இல்லை. இந்த முறை பெரிய மாற்றம் ஆந்திராவில். ஏன்னா அங்கே ஆட்சியே மாறப்போகுது. அங்க நீங்க சவுத் முக்க எடுத்துங்க, நம்ம நார்த்துக்கே போகல. தமிழ்நாடு நம்ம என்ன பேசவே ஆரம்பிக்கல. கேரளா, புதுச்சேரியில கொண்டு நாம் வெட்டிவிட போகிறோம். கோவால 2 சீட், சவுத் கோவா, நார்த் கோவா காங்கிரஸ் இருந்து நம்ம வரப்போகுது. கர்நாடகா 28, தெலுங்கானா 17, ஆந்திர பிரதேஷ் 25. இதை மட்டுமே நீங்க ஆட் பண்ணீங்கன்னா 2019 விட நம்முடைய முன்னாள் கவர்னர், நம்முடைய தென்சென்னையினுடைய வெற்றி வேட்பாளர் அக்கா தமிழிசை அக்கா வந்திருக்கிறாங்க. அவர்களை மேடை வருமாறு அங்கோடு உங்கள் எல்லாரும் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். அன்பு சகோதர சகோதரிகளே, அதனால் உங்களுக்கு தெரியும் இந்த முறை நம்முடைய தென்னிந்தியாவில் மட்டுமே பாரதிய ஜனதா கட்சி ஒரு புதிய துவக்கமாக அதிகமான பாராளுமன்ற உறுப்பினர்களை இந்த முறை நாம் பெற இருக்கின்றோம். இந்த ஜூன் 4க்கு பிறகு இந்தியாவில் யாருமே வடக்கு தெற்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த பகுதியில் இல்லை. இது காங்கிரஸ் கோட்டை. இது இங்க பாரதிய ஜனதா கட்சி இதுவரைக்கும் வெற்றி பெறவில்லை என்று அந்த பேச்சு என்பது ஜூன் 4ஆம் தேதி காலையில 11 மணிக்கு அந்த பேச்சு முடிஞ்சிடும். அதன் பிறகு பாரதிய ஜனதா கட்சி முழுமையாக ஒரு விஸ்தாரமாக இந்தியாவில் எல்லா பகுதிக்கும் படர்ந்திருக்கக்கூடிய ஒரு கட்சி. தாமரை எப்படி அடர்ந்து படர்ந்திருக்குமோ அது ஜூன் 4ஆம் தேதி நாம் பார்க்கிறோம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.